கர்த்தர் உண்மையாக உங்களை தேவன் எடுத்து மிகப்பெரிய லெவலில் பயன்படுத்துவார். உங்கள் துன்பங்களை தொல்லைகளை பார்த்து கண்ணீரை பார்த்துலாம் கவலைப்படாதீங்க. இதன் நடுவில் கர்த்தர் உங்கள் கண்ணீரை நீரூற்றாக்க மாற்ற தேவன் வல்லவர். உங்களை மிகுந்த கனி உள்ளவர்களை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் ஒரு துன்பத்துக்கு நடுவில் பிரச்சனைக்கு நடுவில் போகும்போது கர்த்தரை நோக்கி பாருங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு இதிலிருந்து ஒரு வழியை உண்டாக்குங்க, எனக்கு ஒரு பாதையை அமைத்து எனக்கு நான் அறியாத பாதைகளை நடத்தி நான் மிகுந்த கனி கொடுக்க எனக்கு கிருபை தாங்க. எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் எனக்கு ஒரு ஆலோசனை தந்து என்னை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை விளங்க பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அதனால தான் பார்க்கலாம், அந்த ஆகார் கூட ரொம்ப நெருக்கப்பட்டு பிள்ளையே இறந்து போகிற நிலைமைக்கு வந்த போது கூட தேவனை நோக்கி கூப்பிட்டு என்ன செய்தா, அவளுக்காக ஒரு நீரூற்றை கண்டுபிடிச்சா பாருங்க. அதனால பாருங்க, ரொம்ப வியாகுலப்பட்டு வீட்டில் ரொம்ப நெருக்கப்பட்டு ரொம்ப மன கிளேசம் ஆயிட்ட போது எல்கானா வந்து ஜெபம் பண்ணவே இல்லை. எல்கானா தேற்றார் 10 பிள்ளைகளை பட நீ எனக்கு விசேஷமானவள். டைலாக் தான் பெரிய டைலாக், மற்றபடி எந்த நோ ரெஸ்பான்ஸ். ஆனால் இந்த பெண்ணை பாருங்க, இந்த நெருக்கத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணி போராடி மன்றாடி பிள்ளையோட தான் வெளியே வந்தா பாருங்க. இந்த ஆலயத்துக்கு நான் திரும்ப வரும்போது என் பிள்ளையோட தான் வருவேன். வந்தாளா இல்லையாங்க? வந்துட்டா. ஏன்? அந்த நெருக்கத்தின் நடுவிலேயும் கர்த்தரை உறுதியா பிடிச்சிட்டு அந்த இடத்துல கர்த்தர் நறுக்குனாலும் சரி, கர்த்தரை இன்னும் அதிகமாய் பலன் கொடுக்க வைப்பார். என்னையும் ஒரு கனி உள்ள ஒரு திராட்சை செடியா மாற்றும்.